அட நம்ம ஸ்ரீலங்காவில் இப்ப எல்லாருமே நம்ம நாட்டை சுத்தி நடந்து வாரது ஒரு பெரிய ஒரு ட்ரெண்டிங்காவே போயிட்டு இருக்குதுங்க. சரி, எல்லாரும் நாட்டை சுத்தி நடக்கிறாங்களே, நாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணுவோமே என்று சொல்லி நாமளும் என்ன செய்தோம்னு சொன்னா ஒரு ஓட்டோல ஏறி நம்மளோட டிராவலிங் ஆரம்பிச்சோம். சரி, ஆட்டோல போறதுதான் போர் அடிக்குதுன்னு சொல்லி மறுபடியும் என்ன செய்தோம்னு சொன்னா பைக்ல நம்ம டிராவலிங்க மறுபடியும் அப்படியே கண்டினியூ பண்ணினோம். அட ஆமாங்க, ஆட்டோல ஆரம்பிச்ச நம்மளோட டிராவலிங் அப்புறம் பைக்ல லிஃப்ட் கேட்டு போக வேண்டிய ஒரு நிலைமைக்குள்ள நாமளும் மாறி போனோமுங்க. பைக்ல இருந்து வந்து நாம என்ன செய்தோம்னு சொன்னா ஒரு சிடிபி பஸ் எடுத்து நம்ம யாழ்ப்பாணத்துல இருந்து மன்னாருக்கு போறதுக்காக நாமளும் பஸ்ல ஏறிட்டோமுங்க. இது நம்ம டிராவலிங்கோட அடுத்த ஒரு வாகனம் பஸ்ஸுங்க. அட ஆமாங்க, ஆட்டோல ஆரம்பிச்ச மோட்டார் சைக்கிள் லிஃப்ட் கேட்டோம், அப்படியே வந்து இப்ப பஸ்ல, அதுவும் ஒரு கவர்மெண்ட் சிடிபி பஸ்ல நம்ம டிராவலிங்க கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். அந்த ராத்திரி நேரத்துல அந்த பஸ் போயிட்டு இருக்கும் பொழுது ஜில்லுன்னு அடிக்கிற அந்த கடற்கரை காத்து, பஸ்ஸுக்குள்ள போட்டிருக்கிற சம்பந்தம் இல்லாத பாட்டு, அட இன்னைக்கு இருந்தா குலுக்கி குலுக்கி குளு குளு என்று போற நம்ம சிடிபி பஸ், அட இது எல்லாத்தையுமே சூப்பரா வேற லெவலா ஃபன்னா என்ஜாய் பண்ணினு சொல்லவே மாட்டேனுங்க. அட போதும் போதும் ஆகிடுச்சுன்னு தானங்க சொல்லணும். என்னடா பொசுக்கின்னு இப்படி சொல்லிவிட்ட அப்படின்னு சொல்லி மைண்ட் வாய்ஸ்ல இங்க கேட்கறது எனக்கு இங்க கேக்குதுங்க. அட ஆமாங்க, அந்த பஸ்ல நாம பட்ட பாடு அது நமக்கு தாடுங்க தெரியும். அந்த ராத்திரி நேரம் என்னதான் ஜில்லுன்னு காத்தடிச்சாலும் நாம பட்ட பாடு, ஐயோ அது இருக்குதே, சொல்ல வார்த்தையே இல்லைங்க. ஒரு மாதிரி மன்னார்ல மாந்தே என்று சொல்லப்படுற ஒரு கிராமத்துல நானும் அந்த ராத்திரி நேரத்துல பஸ்ல இருந்து வந்து இறங்கிட்டேனுங்க. இங்க வந்து இறங்கி மறுபடியும் ஒரு ஆட்டோவை பிடிச்சு கொண்டு என்னோட டிராவலிங்க நான் திரும்ப கண்டினியூ பண்ணனுங்க. அந்த ஆட்டோவில் அந்த ராத்திரி நேரம் நாமளும் போயிட்டு இருந்தோம். எங்க போறோம், என்னதுக்கு போறோம் என்ற எல்லாமே நான் தொடர்ச்சியா சொல்றேன், நீங்க வீடியோவை பாருங்க. கிட்டத்தட்ட ஆட்டோல ஆரம்பிச்சு மோட்டார் சைக்கிள் ஆரம்பிச்சு சிடிபி பஸ்ல போய் இப்ப திரும்ப நாம ஆட்டோல வந்து போய்கிட்டு இருக்கோமுங்க. அது என்னத்துக்காகன்னு சொன்னா மறுபடியும் நாம பஸ் ஏறி போக போறோம். மாந்தையில் இறங்கி ஆட்டோவில் ஏறி நாம் என்ன செய்தோம்னு சொன்னால் திருப்பவும் இன்னொரு பஸ் ஸ்டாண்டுக்கு போய் அங்கே இருந்து ஒரு ஏசி பஸ் ஏறி நம்ம ட்ராவலிங்கை நாம் ஆரம்பித்தோமுங்க. அட ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கலாமுங்க. இத்தனை பஸ் ஏறி இத்தனை ஆட்டோ ஏறி இப்படி பைக்கில் போகிறீ, நீ எங்கே தான் போகிற அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாமுங்க. அதுக்கான பதிலை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாம் எங்கே போனோம், என்ன செய்தோம்ன்ற எல்லாமே நான் உங்களுக்கு கண்டினியூவாக சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம மாந்தையில் ஆரம்பிச்ச டிராவலிங் அப்படியே நாம கண்டினியூ பண்ணி போய்கிட்டு இருந்தோம் பாருங்க. மறுபடியும் பஸ்ல இருந்து இறங்கி நாம ஒரு ஆட்டோவை பிடிச்சி நாம டிராவலிங்கை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோமுங்க. நல்ல ஒரு மழை, அந்த நைட் டைம்ல ஒரு மழையோட நாமளும் அப்படியே நம்ம டிராவலிங்கை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோமுங்க. அட கடைசியா நாமளும் ஒரு வழியா யாழ்ப்பாணத்திலிருந்து அவ்வளவு வாகனத்தை பிடிச்சு கொழும்பையும் தாண்டி பாணந்துறையை வந்து சேர்ந்துட்டோமுங்க. அட பாணந்துறைக்கு ஏன் வந்தேன்னு சொன்னா ஒரு ஆப்பிள் ஜூஸ் குடிக்க வந்தேன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அட நம்பி தானுங்க ஆகணும். அட ஆமாங்க, யாழ்ப்பாணத்திலிருந்து இவ்வளவு கிலோமீட்டர் தாண்டி வந்து ஆப்பிள் ஜூஸ் குடிச்சிருக்கிறோமே என்று சொல்லி நம்ம வரலாறு சொல்லட்டுமுங்க. அட நம்ம ஆப்பிள் ஜூஸ் மட்டும் குடிக்க இங்க வரலங்க. இங்க நாங்க வந்து சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ல ஒரு ஃப்ரைட் ரைஸையும் நாங்க எடுத்து சாப்பிட்டு இருந்தோமுங்க. நாங்க ஒரு 3 பேர் வந்து ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு இருந்தோம். அட இவ்வளவு தூரம் வந்து ஆப்பிள் ஜூஸையும் ஃப்ரைட் ரைஸையும் சாப்பிட்டு இருக்கியான்னு சொல்லி யோசிப்பீங்க. அட ஆமாங்க, இப்படி ஏதாவது கிரிஞ்சா செய்தா தானே நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.